தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக நம்ம தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை தான், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய கோரிக்கை ஏற்று தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்றீங்க, பெரிய ஆதரவு கொடுக்குறீங்க, பெரிய நன்றிகள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை கீழே கமெண்ட்ல தெரிவிங்க. நாங்கள் தொடர்ந்து வாசிச்சுட்டு தான் இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். வணக்கம். திருமா வர்சஸ் சீமான் அப்படின்னு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. திருமா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜயும் சீமான் அவர்களும் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தைகள், அது இப்போ அம்பலமாயிடுச்சு அப்படின்னு திருப்பரங்குன்றத்தில் பேசிடுறாரு. அதன் பிறகு சீமான் அவர்கள் சொல்றாரு, ஆமாம் ஆர்எஸ்எஸ் எங்களை பெக்கும் பொழுது திருமா அவர்கள் தான் பிரசவம் பார்த்தாரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் சொல்றாரு. திரும்ப இப்படி ஒரு கருத்து அப்படி ஒரு கருத்து அப்படின்னு மாறி மாறி இது போயிட்டு இருக்கு. ஸோ எப்படி பார்க்குறீங்க சீமான் வர்சஸ் திருமா அப்படின்ற இந்த விஷயத்த? தமிழ்நாட்டில் இது ஒரு மோசமான ஒரு அரசியல். யார் திமுக எதிர்த்தாலும் அவங்க ஆர்எஸ்எஸ் தான். நான் ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் தான், நீங்கள் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் தான். சில நேரம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். இப்போ ஒருத்தர் பார்த்தோன்னா ரீசெண்டாக என்னை பற்றி ஒரு பெரிய ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். இவர் இப்போ பயங்கரமாக பணம்லாம் வந்துட்டு இருக்கு, அதனால தான் இவர் ஆர்எஸ்எஸ்க்கு வேலை பார்க்குறாரு. நான்லாம் இது வரைக்கும் பர்சனலாக ஆர்எஸ்எஸ்காரங்க பிஜேபியோடலாம் பேசுனது கூட கிடையாது. லீடர்ஸோடலாம் சம்மந்தமே இல்லாமல் தெரியுதோ தெரியலையோ எதையாவது வாய்க்கு வந்ததை பேச வேண்டியது, எழுத வேண்டியது. தலைவர்கள் இந்த மாதிரி பண்ணும்போது தொண்டர்களும் அதே தொழில செயல்படுறது. அவங்களுக்கும் ஒரு அரசியல் புரிதல் கிடையாது. ஜென்ரலாக யார் வந்தாலும் சரி, விஜய் வந்தால் அரசியலுக்கு வந்தோடனே விஜய் ஆர்எஸ்எஸ் பாஜக கைக்கூலி. அவர் எதுக்கு விஜய் ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் பண்ணணும், எதுக்கு சீமான ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் பண்ணணும்? பிஜேபி அதிமுகவோட கூட்டணியில் இருக்காங்க. ஸோ விஜய் பேசக்கூடிய அரசியல் அதிமுக அரசியல், அதே மாதிரி சீமான் பேசக்கூடிய அரசியல் திமுக எதிர்ப்பு அரசியல். இதை செஞ்சாங்கன்னா பாதிப்பு யாருக்கு? அதிமுகவுக்கு தான் வரும். ஸோ அதிமுகவை பலவீனப்படுத்துறதுக்கு அதிமுக கூட்டணியிலே இருந்துக்கிட்டு பாஜக இந்த ரெண்டு பேரையும் இயக்குறாங்களா? அப்படி நிஜமாவே அந்த மாதிரி நடக்குதுன்னு சந்தோஷம் தான் பண்ணணும். உங்க எதிரியான அதிமுகவை ஆர்எஸ்எஸும் பாஜகவும் சேர்ந்து பலவீனப்படுத்துறாங்க, நீ சந்தோஷம் தான் படணும். இங்க உட்காந்து ஐயோபியான்னு கத்திக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை. ஸோ இவங்க இந்த மாதிரி எதையாவது பேசிக்கிட்டே இருக்காங்க. நான் நினைக்கிறேன் அரசியல் அந்த அரசியலோட அந்த ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் ரீசெண்டாக பார்க்குறேன், ஒரு திராவிட ஆதரவு யூடியூப் சேனல் ஒன்று. ஒரு யூடியூபர் பயங்கரமாக அந்த ட்ரால்லாம் பண்ணுவார். மோஸ்ட்லி திராவிட ஆதரவாளர்கள் நிறைய பேர் ட்ரால் பண்ணுவாங்கல்ல, அதில் அவரு ஒரு பயங்கரமான ட்ராலர். ஸோ அவரு பார்த்தோன்னா ஒரு சந்தோஷம், கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டார். ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் பாஜக கைக்கூலி, இவன் பாஜக கைக்கூலி அப்படி தான் பேசுவாங்க. இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்தோன்னு பேசுகிறார். இந்த மாதிரி எலெக்ஷன் கிட்ட வரும்போது சீமான் இப்படிலாம் பேசுவார். பேசினா என்ன ஆகும்னா, எலெக்ஷன் கிட்ட வரும்போது ஆர்எஸ்எஸ்காரங்க ஃபண்ட் பண்ணுவாங்க, பிராமின் லாபி அவங்கள ஃபண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி திமுகவும் சீமானுக்கு ஃபண்ட் பண்ணுவாங்க. அது காரணம் சீமான் இப்படிலாம் பேசும்போது அதிமுக ஓட்டு உடையும் அப்படின்னு அவர் பேசுறாரு. ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்துட்டார். எனக்கு அது சந்தோஷம். ஸோ இவங்களே பார்த்தோம்னா இன்னைக்கு டிஎம்கேவுக்கு பெரிய ஒரு லைபிலிட்டி. இப்படி பேசாத பச்சையா நீங்க சொல்றது என்ன, பெரியாருக்கு எதிராக சீமான் செயல்படுறாரு, சீமான் பெரிய ஒரு சமூக சீர்கேடு, அது இதெல்லாம் பேசுறீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க, திமுகவும் அவரை ஃபண்ட் பண்றாங்கன்றீங்க. இப்படி பண்ணீங்கன்னா அப்ப பெரியாரை இழிவா பேசக்கூடிய சீமான திமுக ஃபண்ட் பண்ணுதுன்னு அர்த்தமா அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. நான் சொல்ல ஒரு முக்கியமான ஒரு யூடியூபரோட வீடியோ இருக்கு அந்த மாதிரி. ஆனா எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, இப்ப இந்த கால்குலேஷன்லாம் உங்களுக்கு புரியுது. திமுக எதிர்ப்பு அரசியலை கையில் எடுத்தா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் உடையும் அப்படின்ற இந்த பேசிக்கான விஷயங்கள்லாம் இப்போ கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது. இல்லைன்னா முன்னாடிலாம் எப்படின்னா கண்ணு மூக்கு தெரியாம எல்லாருமே பிஜேபி தான், எல்லாருமே ஆர்எஸ்எஸ், இந்த மாதிரியான நுணுக்கமான விஷயத்துக்கெல்லாம் போகவே மாட்டாங்க. இப்போ அந்த விஷயம் புரியுது. ஆனா அதுலயும் பார்த்தோம்னா ஒரு முரண் இருக்கு. ஆர்எஸ்எஸும் சீமான ஃபண்ட் பண்ணுவாங்களாம், திமுகவும் சீமான ஃபண்ட் பண்ணுவாங்களாம். அப்ப ரெண்டு பேருமே எதுக்கு ஃபண்ட் பண்ணும்? அப்போ ஆர்எஸ்எஸும் திமுகவும் தான் இவர் சொல்றத பார்த்தா அப்படிதான் இருக்கு, கூட்டணியில் இருப்பாங்க. ஆமா, ஓகே. அப்ப ரெண்டு பேரோட நோக்கமும் ஒன்னாதானே இருக்கணும். ஸோ அதனால இவங்களுக்கு பேசிக்கான அரசியலை இப்பதான் கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு சில விஷயம், இந்த கிளிப்புள்ள மாதிரி சில விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பாஜக தான் எல்லாத்துக்கும் காரணம், பாஜக இதுக்கு காரணம், அதுக்கு காரணம், பாஜக தான் இவரை இயக்குது, அவங்கள இயக்குது. நீங்க சொல்லுங்க, கரெக்ட். பாஜக மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு, நானுமே பாஜக மேல நிறைய விமர்சனங்கள் வைக்கிறேன், நீங்களும் கண்டிப்பா வைங்க. ஆனா வெறுமனே பேசி அதை ஓட்டா மாத்தாதீங்க. அதை தாண்டி நிஜமாவே பாஜகவோட நீங்க பாஜகவை எதிர்த்து நீங்க அரசியல் பண்ணுங்க. அதை செய்யாம பாஜக இப்படி பாஜக அப்படி எங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஆனா பாஜக எதிராக நீங்க என்ன பண்ணீங்க? ஒண்ணுமே பண்ணல. 4 வருஷம் ஆட்சி பண்ணியாச்சு. நீட் விலக்கு வாங்குறதுக்கு என்ன பண்ணீங்க? நீங்க எவ்வளவு பெரிய பெரிய போராட்டங்கள் நடத்துனீங்க? என்னெல்லாம் நீங்க பண்ணிருக்கலாம்? ஓல்ட் பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வரதுக்கு நீங்க என்னெல்லாம் முயற்சி எடுத்தீங்க?
பாஜக எதிர்க்கிறதுக்கு 1008 விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் எதுவும் பண்றது கிடையாது. ஆனா பாஜக கார்டை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. பாஜக இப்படி, பாஜக அப்படி, ரைட், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க என்ன பண்ணீங்க பாஜக எதிராக? நீங்க ஒண்ணுமே பண்ணல. ஸோ இப்போ பாஜகவோட பி டீம் இங்க யாரு? ஸோ அதனால அங்கதான் சிக்கல் இருக்கு. அதுல இதுல ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ட்ரெண்டா நான் என்ன பாக்குறேன்னா, இப்போ என்டிகே வந்து சில இஸ்லாமியர்களை ஸ்டேஜில் பேச வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்ல, பாரதிக்கு ஆதரவா பேச வைக்கிறாங்க. அவங்கள ஸ்பெசிஃபிக்கா டார்கெட் பண்றாங்க. பாருங்க, முஸ்லிம்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த இஸ்லாமியர்களெல்லாம் நிப்பாட்டுறாங்க. ஏன் நிக்க கூடாதா? முஸ்லிம்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியில என்டிகே இஸ்லாமியெல்லாம் நிக்க கூடாது, திமுக சார்ந்த இஸ்லாமியர்கள் மட்டும் தான் நிக்கணுமா? அவங்க தான் ஒரிஜினல் இஸ்லாமியர். ஆமா, நின்னா ஓட்டு உடஞ்சிருமா? ஏன் உடஞ்சா என்னதுன்னா, ஓட்டு உங்களோட ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியா என்ன? ஓட்டுனா மக்கள், ஓட்டுனா அது உங்களோட சொத்தெல்லாம் கிடையாது. இன்னொருத்தனுக்கு உடைக்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு. அப்புறம் என்ன, நீங்களே வச்சுக்கிட்டு இருப்பீங்களா அந்த ஓட்டெல்லாம்? அதாவது இஸ்லாமியர்கள்னா அவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போடணும். இல்லைன்னா இவங்க பாருங்க பச்சை சங்கி அதுன்னு அவங்களை அசிங்கப்படுத்தணும். ஒரு கிறிஸ்டின் இப்ப திமுக எதிராக பேசியாச்சுன்னா வெள்ளை சங்கி, எல்லாருக்கும் இந்த மாதிரியான ஒரு முத்திரைகள் கொடுக்கப்படுது. ஸோ இது ஏறக்குறைய ஒரு மத ரீதியான ஒரு பார்வை தான். பாஜக எப்படி மத ரீதியா அரசியல் அணுகுறாங்களோ இவங்களும் ஏறக்குறைய அப்படிதான் அணுகுறாங்க. மத ரீதியாக என்ன ஆதரிச்சா நான் உன்னை ஆதரிப்பேன், அப்படி இல்லைன்னா நீயும் சங்கியா உன்னையும் பிராண்ட் பண்ணுவேன். நானே ஒரு முஸ்லீம் தான்டா அப்படின்னா இருந்துட்டு போ, சங்கிதான். இவங்களை சங்கின்னு சொல்லும் பொழுது அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீங்க ஏன் அவங்களை சங்கின்னு சொல்றீங்க? அவங்களுடைய கருத்தை அவங்க பதிவு பண்றாங்க. மாற்று கருத்து இருந்தா சொல்லுங்க. ஏன் மதம் சார்ந்து போயிட்டு? அதே போலதான் வந்து ஷபீர் அவர்கள் பண்ணும்பொழுதும் அப்படிதான் பண்ணாங்க. வேலூர் இப்ராஹிமோடு கனெக்ட் பண்ணி அவருக்கு தொப்பிதான் மாட்டி விட்டு, இஸ்லாமியர்கள் தொப்பி மாட்டுவாங்க அப்படின்றது வேற. ஆனா ஷபீர் அவர்கள் தொப்பி மாட்டின மாதிரி போட்டோஸ் இருக்கா? அப்படி எதுவும் கிடையாது. ஆனா இவங்க வந்து ஷபீர் அவர்களுக்கு ஒரு தொப்பி மாட்டி விட்டு ஒரு இஸ்லாமியர், அது வந்து அதாவது ஊடகத்துல இருக்கக்கூடிய ஒரு வேலூர் இப்ராஹிம் அவரு. அப்படி அங்க என்ன சிக்கல்னா, இப்ப ஷபீர் அகமது வந்து கிறிஸ்டியனா முஸ்லீமா ஹிந்துவா நமக்கு தெரியாது, அவரோட பேர் மட்டும் தான் நமக்கு தெரியும். ரெண்டாவது, ஷபீர் அகமது மேல உங்களுக்கு என்ன கோவம்? அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார், அதுலதான் உங்களுக்கு கோவம் இருக்கு. அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு அவரோட பேருக்கும் அவரோட தொப்பிக்கும் நீங்க எதுக்கு போறீங்க? சோ இதை யார் பண்ணுவா? மதவாதிகள் தானே இதை பண்ணுவாங்க. ஒரு விஷயத்த பொலிட்டிக்கலா அணுக முடியலதான் நீங்க என்ன பண்ணுவீங்க? அவனோட அடையாளத்துக்குள்ள போவீங்க. இங்க அடையாளத்துக்குள்ள போறதுக்கான தேவையே இல்லையே. உங்க வேலை என்ன? தப்பா பேசுறாங்கன்னா பொலிட்டிக்கலா நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இதுக்குள்ள ஏன் போறீங்க? இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நான் இன்னொரு யூடியூபர், ஒரு ஃபேமஸான யூடியூபர் தான், அவரு பார்த்தோன்னா போட்டிருக்காரு, என்டிகே மேடையில் பேசின ஒரு இஸ்லாமிய பெண் அவங்க பேசுறாங்க. பேசின உடனேயும் இந்த பெண்ணோட பேக்ரவுண்ட் இவ்வளவு மோசமா இருக்கு, அவங்க அப்பா வந்து ஏதோ பிரார்த்தனை பண்ணிட்டாரு, ஹஸ்பண்ட் வந்து ஏதோ கடத்தல ஏதோ பண்ணிட்டாங்கன்னு போட்டிருக்காங்க. இப்ப அது உண்மையா போய் எனக்கு தெரியல. ஆனா இப்ப நான் பர்சனலா எப்படி அணுகுவேன்னா, இப்ப என்னோட கருத்துக்கு முரணான இன்னொரு கருத்து அதை பதிவு பண்றாருன்னா, நான் அவரோட பர்சனல் பேக்ரவுண்டுக்குள்ளே நான் போக மாட்டேன். அது என் வேலையே கிடையாது. நான் அந்த வேலையை நான் என்னைக்குமே பார்த்தது கிடையாது. அது பார்க்கலாம் போலீஸ் இருக்கு. ஆமா, நான் பார்ப்பேன். மகாபிரபு ஒரு கருத்து சொல்றாருன்னா ரைட், அது அதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னா அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா நான் கருத்துக்களை, என் கருத்துக்களை முன்வைக்கலாம். பதிலடின்னு கூட கிடையாது, என்னோட மாற்று கருத்தை நான் முன்வைக்கலாம். ஆனா அதை தாண்டி மகாபிரபுவோட பேக்ரவுண்ட் என்ன, அவரு என்ன பண்ணாரு, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணாங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் போய் பார்க்கறதுனாலே ஐடியாலஜிக்கலா பேங்க்ரப்ட் ஆகி போய் இருக்கீங்க. உங்களுக்கு ஒன்றும் கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்றதுக்கான கெப்பாசிட்டியே இல்லை. ஸோ அதனாலதான் நீங்க ஒரு விஷயம் சொன்னா, இப்ப நான் ஒண்ணு சொல்றேன்னா என் கருத்துக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. கேப்ரியல் இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு, அவரு ஆர்எஸ்எஸ்க்கு இது பண்ணாரு, பிஜேபிக்கு இப்படி பண்ணாரு, இதுதான் எங்களோட பொலிட்டிக்ஸு. ஸோ அதனால இது எல்லாமே பார்த்தோம்னா ரொம்ப மோசமான ஒரு பாலிடிக்ஸ். அதுவும் குறிப்பா எனக்கு இந்த இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்தோம்னா இஸ்லாமியர்களை டார்கெட் பண்றாங்க. ஏதோ ஒரு 4-5 இஸ்லாமியர்கள் வந்து என்டிகே மேடையில் போய் பேசுறாங்களாம், அவங்கள வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்களாம். அது உங்களுக்கு பொறுக்கல. ஏன்னா முஸ்லீம் ஓட்ஸ்னா இங்கே தான் வரணும். அதை யாராவது உடைச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான். இதில் ஓட்டுன்றது என்ன, நம்மளோட சொந்த ப்ராப்பர்ட்டியா என்ன? மக்கள் விரும்புறது போடுறாங்க, அவ்வளோதான். ஓட்டுன்றது மக்களோட விருப்பம். அது ஒரு கட்சியை சார்ந்து மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது மாறலாம், மாறணும், அது ரொம்ப அவசியம். ஸோ இன்னைக்கு அங்கே வந்து கை வைக்கும் போது கோவம் வருது. ஸோ இவங்கெல்லாம் இவ்வளோ கோவப்படுறாங்கன்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அடித்தளம் எங்கேயோ ஆடுது. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பிராமண கடப்பாரியை வைத்து பெரியார் உடைப்போம், திராவிட கோட்டை உடைப்போம்னு சீமான் அவர்கள் பேசுறாரு. பெரியார் வர்சஸ் பாரதி அப்படின்னு கொண்டு போய் நிறுத்துறாரு. பெரியார் இங்க ஒண்ணுமே பண்ணல, பெரியார் மண்ணுல பெரியாரே மண்ணு தான் அப்படின்லாம் வந்து பேசுறாரு. பேசுனதுக்கு நாங்க தான் திராவிடத்தினுடைய ஒட்டுமொத்த அத்தாரிட்டின்னு இருக்கக்கூடிய திமுகவுடைய தலைமையிலிருந்து ஒரு வார்த்தை வரல. சீமான் அவர்கள் ஒரு கட்சியினுடைய தலைவர், எங்களுடைய கொள்கை தலைவரை, எங்களுடைய வழிகாட்டி நீங்க இப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
சின்ன கண்டனம் கூட வந்து சீமான் அவர்களுக்கு எதிராக அவங்க திமுகவுடைய தலைமை சொல்றேன் கனிமொழி அவர்களோ, உதயநிதி அவர்களோ, ஸ்டாலின் அவர்களோ, மற்ற அமைச்சர்களோ இப்படியான ஒரு வார்த்தை கூட வந்து சீமானுக்கு எதிராக திறக்கவே இல்லை. இது ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்னட மொழி வந்து தமிழ் மொழியை விட கொஞ்சம் குறைவான மொழி, அதாவது வருடங்கள்ல கொஞ்சம் குறைவான மொழி, தமிழ் மொழி தான் தாய் கன்னடத்துக்கு அப்படின்னு சொல்லி கமல் பேசுறாரு. கமல் பேசுறதுக்கு அங்க படத்தை ஓட விடாம பிரச்சனை பண்றாங்க. கூட்டணி இருக்கக்கூடிய திமுக கமலுக்கு ஆதரவா ஒரு வார்த்தை பேசல. சரி, கமலுக்கு ஆதரவா பேசுறீங்க பேசலன்றது வேற, தமிழுக்கு ஆதரவா பேசிருக்கலாம், தமிழ் தான் மூத்த மொழி, கன்னடம் அதுக்கப்புறம் வந்ததுதான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, அதுவும் வாய் திறக்கல. எங்கெல்லாம் கொள்கை ரீதியாக பேசணுமோ அங்கெல்லாம் வாயை மூடி சும்மா இருந்துகிட்டு, எங்கெல்லாம் பேச வேணாமோ அங்கெல்லாம் வந்து கம்பு சுத்த வேண்டியது. ஸோ இப்போ நான் ஒன்று சொல்றேன், பெரியார் விஷயத்துல வந்து நீங்க சரியா புரிஞ்சுக்கல திமுகவை. நல்லா நோட் பண்ணீங்கன்னா, திமுக என்னைக்குமே பெரியார் ரொம்பலாம் கொண்டாட மாட்டாங்க. மேலோட்டமா பெரியார்ன்ற பேரை மட்டும் தான் கையில் எடுத்துப்பாங்க. எப்படி மார்க்ஸ்ன்ற பேரை கையில் எடுத்துக்கிறாங்களோ அந்த லெவலில் தான் வச்சுப்பாங்க. அறிவாலயத்தில் ஒன்றும் பெரியாருக்கெல்லாம் பெரிய செலவெல்லாம் இருக்காது, பெரியார் திடலில் தான் இருக்கும். ஸோ திமுகவுக்கு அந்த தெளிவு உண்டு. பெரியாரை முன்வைத்து நீங்க ஓட்டு கேட்க முடியாது. பெரியார் பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் தமிழ் மக்கள், வெகுஜன மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அவர் பேசின விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள். அவர் சில விஷயங்கள்லாம் முற்போக்குன்னு பேசுகிற விஷயங்கள்லாம் ஏற்றுக்க முடியாது, ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஃப்ரிஞ்ச் குரூப்ஸ் இருக்காங்க பாருங்க, எக்ஸ்ட்ரீம் ராடிக்கல் திராவிட எலிமெண்ட்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க தான் இந்த விஷயங்கள்லாம் பேசுவாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ இந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒரு இஸ்லாமிய பெண் என்டிகே மேடையில் அவங்க பேசுகிறாங்க, இந்த மாதிரி பெரியார் சொன்ன மாதிரியே பெரியாரோட அம்மா மட்டும் கருப்பையை அறுத்திருந்தாங்கன்னா பெரியாரே பிறந்திருக்க மாட்டார் அப்படின்ற அர்த்தத்தில் ஏதோ பேசுகிறாங்க. அதுக்கு இன்னொருத்தர் பதிலடி கொடுக்குறாரு, பெரியார் மட்டும் பிறக்காம இருந்திருந்தா நீங்க இன்னைக்கும் டேஷ் பையனா இருந்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எவ்வளவு அசிங்கமான, மோசமான, தவறான ஸ்டேட்மெண்ட் இருந்து அவருக்கு புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. வெறும் கெட்ட வார்த்தை அங்க இருக்குன்றதை மட்டும் நான் சொல்ல வரல. கெட்ட வார்த்தையை தாண்டி அப்ப பெரியார் பிறக்கிறதுக்கு முன்னாடி தமிழெல்லாம் அப்படிதான் இருந்தானா? ஸோ அப்ப பெரியார் பிறக்கிறதுக்கு முன்னாடி தமிழெல்லாம் அதான் இருந்தான். பெரியார் வரலன்னா நாங்க இன்னைக்கும் அதை தான் இருந்திருப்போம். ஸோ தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்கோம், நாங்கள் எல்லாருமே பெரியார் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவல் சார்ந்தா இருக்கும். பெரியார் சொசைட்டிக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காருன்றலாம் யாரும் மறுக்கவே இல்லை. ஆனால் இன்னைக்கு நீங்க பண்ற விஷயங்கள்லாம் பெரியாருக்கே ஒரு லைபிலிட்டியா மாறுது, பெரியாருக்கே கெட்ட பேரை வாங்கி தருது. பெரியாருன்ற நாம எல்லாத்தையும் பண்ண அவரே சொல்ல மாட்டார். ஏன் இதே பெரியார் யூபியில போய் பண்ணிருக்க வேண்டியதானே இந்த மாற்றங்கள்லாம்? எங்களை நீங்க அந்த கெட்ட வார்த்தை ஒன்று போடுறீங்கல்ல, அதுவா நாங்க ஆகாம இருக்கிறதுக்கு பெரியார் தான் காரணம்ன்றீங்க. அதே மாதிரி யூபிலையும் போய் மக்களை காப்பாத்திருக்க வேண்டியதானே? யூபி வேண்டாம், இங்க கேரளால போயிருக்கலாம், கேரளா கர்நாடகாவுக்கு போயிருக்கலாம்ல. ஸோ அப்ப விஷயம் பெரியார் கிடையாது. தமிழ்நாடு வித்தியாசமான ஸ்டேட்டா இருக்க காரணம் பெரியார் கிடையாது, தமிழ் மக்கள், தமிழ் மண். இங்க ஒரு கலாச்சாரம், ஒரு வரலாறு எல்லாம் நமக்கு இருக்கு. அதனாலதான் இங்க சூழல் டிஃப்ரெண்டா இருக்கு. பெரியார் வந்து எல்லாத்தையும் மாத்தல, இந்த மக்கள் டிஃப்ரெண்டா இருக்கிறதாலதான் பெரியார் மாதிரியான ஒரு தலைவருக்கு இங்க வாய்ப்பு வழங்கப்படுது. நான் கிளியரா சொல்றேன், பெரியார் மாதிரியான ஒரு தலைவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுது. பெரியார் மாதிரி வேற தலைவர்களும் உண்டு, ஒருத்தர் மட்டும் கிடையாது. ஸோ அதனால இவங்க பார்த்தோம்னா இப்படிப்பட்ட விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இது வந்து பச்சையா நீங்க தமிழர்களை அசிங்கப்படுத்துறீங்க. பெரியார் மட்டும் இல்லைன்னா நீங்க எல்லாம் அப்படிதான்டா இருந்திருப்பீங்க அப்படின்னா எப்படி அது? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவருக்கு புரியல, அந்த பேசுறவருக்கு அது புரியல. அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா என்டிகே காரங்களை திட்டு நினைச்சு பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலா நீ என்டிகே காரனை திட்டல, ஒட்டுமொத்த தமிழர். ஆமா, ஒட்டுமொத்த தமிழர்கள் திட்டுறீங்க. பெரியார் மட்டும் இல்லைன்னா நீ இப்படி இருந்திருப்பா? அப்ப பெரியார்லாம் தமிழர்கள் எல்லாமே, அப்ப பெரியார் பிறக்கிறதுக்கு முன்னாடி தமிழர்கள் அப்படிதான் இருந்தாங்களா? பெரியாருடைய அரசியலுக்கு முன்னாடி வள்ளலாரோட அரசியல், ஆமா, ரெட்டமணி சீனிவாசன், அயோத்தியாச பண்டிகை, அவங்களுடைய அரசியல்லாம் இருக்குல்ல. சோ அவங்க எல்லாம் அப்படி என்ன பண்ணாங்க? சோ அவங்க எல்லாம் என்ன சொல்ல வரீங்க நீங்க? அப்படி பெரியார் நினைச்சா யாரை வேணாலும் மாத்திரலாம்னா சொசைட்டி எவ்வளவு? ஆப்கானிஸ்தான்ல போய் தாலிபான்ஸை மாத்தலாம், அங்க மத அடிப்படைவாதம் இருக்கு, இங்க பீகார் இருக்கு, யூபி இருக்கு, அங்கெல்லாம் போய் மாத்திரிக்க வேண்டியதானே. ஸோ அதனால இவங்க வந்து இப்போ இந்த ராடிக்கல் எலிமெண்ட்ஸ் பார்த்தோம்னா, இந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் திராவிடியன் எலிமெண்ட்ஸ் பார்த்தோம்னா ஒரு பிரச்சனையாக தான் இருக்காங்க இன்னைக்கு. எதையாவது புரிதல் இல்லாமல் எதையாவது பேசுறது, சும்மா பேசிக்காக அவங்க பேசிட்டு வரைக்கும் பிரச்சனை இல்லை, எல்லாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி. ஆனால் இப்போ அதை தாண்டி இந்த மாதிரிலாம் பேசுறதை பார்க்கும்போது ரொம்ப அருவருப்பாக இருக்கு. பெரிய பெரிய லீடர்ஸ் இதை என்கரேஜ் பண்ணக்கூடாது. பொலிட்டிக்ஸ் பேசும்போது சீரியஸாக பேசணும். ஒரு அரசியல் கட்சி உங்களால் விமர்சனம் வைக்கும்போது அது சீரியஸாக நீங்கள் எதிர்கொள்ளணும். உடனே இல்லை இவரெல்லாம் ஆர்எஸ்எஸ் காரன்னு டக்குன்னு ஒரு பிரஷ் எடுத்து எல்லாத்தையும் பெயிண்ட் பண்ணிடக்கூடாது. அது இவங்க பண்ணலாம், இந்த ட்ரால் ஆட்கள்லாம் பண்ணலாம், இந்த ஹைனாஸ் பண்ணலாம், ஒரு பொலிட்டிஷியன் அதை பண்ணக்கூடாது. ஸோ அந்த வகையில் திருமாவளவன் அவர்கள் பண்ணிடக்கூடாது. அதை சீரியஸாக பேசணும் பொலிட்டிக்ஸை. இப்போ திருமாவளவர்களுமே வந்து அவர் தான் பிஜேபியோட கூட்டணி வச்சாங்க.
அவங்க தான் வந்து வாஜ்பாய் அவர்களுடைய கவர்மெண்டோடு கூட்டணி வச்சு எம்எல்ஏல ஆகி இவங்க ஓட்டு அவங்களுக்கும் அவங்க ஓட்டு இவங்களுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டு இருந்தது. ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி அப்படின்லாம் சொன்னாங்க. ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு நல்ல இயக்கம், ஒரு மக்கள் இயக்கம் சம்திங் அந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்போ பயணிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து சீமான் தான் ஆர்எஸ்எஸ் உடைய குழந்தை அப்படின்றதுலாம் வந்து அபத்தத்தின் உச்சம் நினைக்கிறேன். இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா டிஎம்கேவோட பவர், அவங்களால எப்படி ஒரு நரேட்டிவை செட் பண்ண முடியுது அப்படின்றது அது காட்டுது. ஸோ அவங்க நினைச்சாங்கன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் மோசம்னு நரேட்டிவ் செட் பண்ண முடியும். அவங்களுக்கு தேவைன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் நல்ல கட்சி இயக்கம் அப்படின்ற மாதிரியும் நரேட்டிவ் செட் பண்ண முடியும், கூட்டணி வச்சிட முடியும். ஆமா. ஸோ அதனால தேவைன்னா நம்மளையும் அதே மாதிரி பெயிண்ட் பண்ண முடியும். இப்போ திமுகவுக்கு ஒரு தேவை ஏற்பட்டு பிஜேபியோடு கூட்டணி வச்சாங்க அப்படின்னா பிஜேபிக்கு ஆதரவான விஷயங்களை இதே ஹைனாக்கள் பேசுவாங்க, யோசிக்காம பேசுவாங்க. இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ இங்க நடக்கிற இந்த இப்ப திமுகவை சப்போர்ட் பண்ணி பேசக்கூடிய இந்த முற்போக்காளர்கள்லாம் இருக்காங்கல்ல, ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒடுக்கப்பட்டவர்களோட உரிமையை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அதை பத்தி பேசுறது இல்லை. இன்னைக்கு ஏன் அதை பத்தி பேசுறது இல்லைன்னா தூய்மை பணியாளர் இஷ்யூவை அவங்களால பேச முடியாது. வேற ஒடுக்கப்பட்டவங்க மக்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய சாதிய ரீதியான ஒடுக்குமுறைக்கு எதிராக அவங்களால பேச முடியாது. ஸோ இப்போ அதெல்லாம் பேசுறது இல்லை. அதே மாதிரி தான் இப்போ எப்படி இந்த பிரச்சனை வரும்போது பேசாமல் இருக்காங்க, அதே மாதிரி தொழிலாளர் உரிமையை பற்றி முன்னாடி வாய்க்கிலேயே பேசுவாங்க ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி. இன்னைக்கு தொழிலாளர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, தொழிலாளர்கள் போராட்டத்துக்கு வரும்போதெல்லாம் இப்போ அவங்க சப்போர்ட் பண்ணி பேசுறது இல்லை. ஸோ தொழிலாளர்கள் பற்றியும் பேசுறது இல்லை. நாளைக்கே பிஜேபியோட கூட்டணி வச்சாங்கன்னா முடிஞ்சு போச்சு. சில காலத்தின் தேவையால் நாங்கள் இதை செய்கிறோம், வரலாற்று திருப்பு முனை இது, நாங்கள் மாறவில்லை அவங்க தான் மாறிட்டாங்க. ஆமா, ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் ஜங்ஷன்ல இருக்கும். நம்ம இந்த திருப்பு முனையில நம்ம இந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கலன்னா தமிழ்நாடே பாசிசம் கைக்கு போயிடும். ஸோ வேற வழியே இல்லாம இதை பண்றோம் நாங்க, இப்படி எதையாவது சொல்லுவாங்க அவங்க. அவங்களுக்கு அவங்க வேற சில தேவைகளுக்காக கூட்டணி வைப்பாங்க, அவங்களோட லாபம் சார்ந்து கூட்டணி வைப்பாங்க, வச்சு முடிச்சிருவாங்க கட்சிக்காரங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கவங்க ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. அது அவன் என்ன முடிவு எடுத்தாலும் இவன் கீழே இருக்கவன் புது புது வகையில ஜஸ்டிஃபை பண்ணுவான். நான் கம்யூனிஸ்ட்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் டைம் நோட் பண்ணது. அவங்க பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இந்த வெஸ்ட் பெங்காலை நான் நோட் பண்றேன். அந்த நந்திகிராம் இஷ்யூலாம் நடந்த டைம்ல ஃபியூச்சர்ல இது தேவைங்க, இண்டஸ்ட்ரீஸ்லாம் தேவைங்க, அதுக்கு முன்னாடி அவங்க தான் வேண்டாம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரீஸ்லாம் எங்களுக்கு தேவைங்க, நாங்களும் மாடர்னைஸ் பண்ண போறோம். தேவையில்லைன்னு சொன்னாலும் ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க கீழே இருக்கவங்க, தொண்டர்கள் அறிவுஜீவிகள். தேவைன்னு சொன்னாலும் ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் அவங்க மேல இருக்கவன் வேற தேவையின் அடிப்படையில அந்த காம்ப்ரமைஸ் பண்றான். ஏன்னா அவனுக்கு அதிகாரம் தேவை, பணம் தேவை, அதுக்காக மேல காம்ப்ரமைஸ் பண்றான். ஆனா கீழே இருக்கவன் பார்த்தீங்கன்னா இங்க உட்கார்ந்துக்கிட்டு அவன் என்ன முடிவு எடுத்தாலும் சப்போர்ட் பண்றது. ஸோ இவனோட வேலையே என்னன்னா அவங்க ஏதாவது ஒன்று செய்வாங்க, அதை ஜஸ்டிஃபை பண்றதா இவங்க வேலை. இவங்களுக்கு சுயமா யோசிக்க தெரியாது. ஸோ அதே சிக்கல்லாம் இங்கேயும். அதனால நீங்க சொன்னது அது 100% கரெக்ட். நாளைக்கு என்னோட நம்பிக்கை என்னன்னா பாஜகவோட இவங்க சேர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. திமுக 100% சேர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி இன்கேஸ் சேர்ந்தாங்கன்னா கூச்ச நாச்சமே இல்லாம யோசிக்காம சப்போர்ட் பண்ணுவாங்க. தேவைதான் அது, இன்னைக்கு அது தேவைதான். அது செய்யாம இருந்தா பெரிய ஒரு வரலாற்று பிழையா மாறி போயிருக்கும். தமிழ்நாட்டை அப்புறம் யாராலையும் காப்பாற்ற முடியாது, இப்படி எதையாவது சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் வந்து திருமா அவர்களும் அப்புறம் இந்த திராவிட சில ஹைனாஸ்களும் என்ன பண்றாங்கன்னா சீமான் அட்டாக் பண்றாங்க. சீமான் தான் இன்னைக்கு பிரதான பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவரு போட்டு கடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. ஆசிரியர்கள் இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க. 311வது திமுகவுடைய வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சாலை மறியல் பண்றாங்க. தூய்மை பணியாளர்கள் பண்றாங்க, பல் மருத்துவர்கள் பண்றாங்க, செவிலியர்கள் பண்றாங்க. இப்போ ஜாக்டோ ஜியோ அமைப்பு நடத்த போறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்படி தமிழ்நாடு முழுக்க பல்வேறு தரப்பட்ட அரசு ஊழியர்கள் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம மற்ற தரப்பட்ட மக்களும் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் குறித்து பேசி அவங்களுடைய உரிமைகளை, அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதற்கான அழுத்தங்கள் கொடுக்க முடியாத இந்த குரூப் வந்து சீமான் தான் தமிழ்நாட்டின் பிரதான பிரச்சனையா பேசிக்கிட்டு இருக்காங்க. அது பாலிடிக்ஸ்ங்க. பிஜேபி தான் தமிழ்நாட்டோட பிரதான எதிரின்னு பேசுறது, சீமான் தான் தமிழ்நாட்டோட பிரதான எதிரின்னு பேசுறது, அப்புறம் விஜயை டார்கெட் பண்ணி அரசியல் பண்றது, இது எல்லாமே ஒரு டாக்டிக்ஸ் தான். இப்போ பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் வளர்வதற்கான வாய்ப்பே கிடையாது. நான் சொல்றேன், பிஜேபி பவருக்கு தமிழ்நாட்டில் வரவே முடியாது. பிஜேபி தமிழ்நாட்டுக்கான கட்சி கிடையாது, ஒரு நார்த் இந்தியன் பார்ட்டி. அங்க இருக்கக்கூடிய தேவைகள் அடிப்படையில் உருவான ஒரு கட்சி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழலுக்குள்ள பிஜேபியால பெருசா வளர முடியாது. ஆனா இவங்க ப்ரொஜெக்ட் பண்றது பார்த்தோம்னா பிஜேபி தான் உள்ளதுலேயே பெரிய த்ரெட் தமிழ்நாட்டில். அவங்க இன்னைதான் 10% ஓட்டு வந்திருக்காங்க. அதுவும் நீங்க வளர்த்து விட்டுருக்கீங்க பிஜேபின்னு பேசி பிஜேபி எதிர்ப்பு அரசியல பண்ணி அதிமுக ஓட்ஸ்லாம் அங்க நீங்க ஷிஃப்ட் பண்றீங்க. இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமும் 10 கிட்ட தான் வருது, அதுவும் லோக்சபால. ஸோ என்டிகேவை நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணும்போதும், பிஜேபியை நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணும்போதும், டிவிகேவை நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணும்போதும் அதிமுக ஓட்ஸ் உடையும்.
ஸோ இவங்களுக்கு அது கிளியர் கட்டான ஸ்ட்ராட்டஜி. அவங்களுக்கு சீமான் கிட்டேயோ தமிழ் தேசியம் கிட்டே எல்லாம் பெரிய பகல்லாம் கிடையாது. அவங்க எலெக்ஷன் கணக்கு போடுறாங்க, எலெக்ஷன்ல நம்ம ஜெயிக்கணும், நம்ம ஓட்ஸ் கம்மியா இருக்கு, திமுக எதிர்ப்பு ஓட்டுக்கு அதிகமா இருக்கு, அப்ப நம்ம என்ன பண்ணலாம், 4 பக்கமா ஓட்டு சதுரடிக்கணும், எல்லா சைடும் ஓட்டு உடைப்போம், முடிஞ்ச அளவுக்கு எல்லா பக்கமும் ஓட்டு உடைப்போம். ஸோ அப்போ இந்த மாதிரியான அரசியலை அவங்க பண்ணுறாங்க. ஸோ அதனால இது அவங்க ரொம்ப பிளான்டாக தான் பண்ணுறாங்க. 2வது, ஆசிரியர்கள் போராட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூ. இப்போ பார்த்தோம்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, 2003 அந்த காலகட்டத்தில் ஜாக்டோ ஜியோ இதே மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ரொம்ப கடுமையாக அவங்களை கையாண்டாங்க. வேலையை விட்டு நீக்கிட்டு ஏறக்குறைய 2000 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களை டிஸ்மிஸ் பண்ணாங்க. அந்த டைம்ல நல்ல ஞாபகம் இருக்கு, நான் இப்போ ஸ்கூல்ல படிக்கிறேன், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறேன். அந்த போராட்டம்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு நையாண்டியா எல்லாம் பசங்கள்லாம் வாத்தியாருங்களை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எங்களை பொறுத்தவரை எப்படின்னா, நான் ஓப்பனாக சொல்றேனே, பசங்களுக்கு எப்பவுமே வாத்தியார்கள் மேல மெஜாரிட்டி கோவம் தான் இருக்கும். ரைட்டு, முடிச்சு விட்டாங்க வாத்தியாருங்களை, பாருங்க எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா கேலி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஓப்பனா எல்லா வாத்தியார்ட்டும் இப்படி பேச முடியாது. ஏன்னா வாத்தியார்கள் நல்லா டஃபா இருப்பாங்க சில வாத்தியாருங்க. ஆனா வீக்கான வாத்தியார்கள் இருப்பாங்கல்ல, பேச அலோவ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வாத்தியார்கள்ட்ட எல்லாம் அந்த ஸ்ட்ரைக் பத்தி நக்கலா பேசுவாங்க சில பசங்க. அவங்கள பயங்கரமா அது கோவப்படுத்துச்சு. இதை நான் ஏன் அதை சொல்றேன்னா, இப்போ இந்த போராடின வாத்தியார்களை நீங்க தூக்கி கொண்டு போற விதம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வாத்தியார்களை இப்படி மோசமா டீல் பண்ணீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வாத்தியாரை மதிக்க மாட்டாங்க. உங்க வாத்தியார்களோட ரெஸ்பெக்டை நீங்களே பப்ளிக் முன்னாடி உடைக்கிறீங்க. தூய்மை பணியாளர்களை இதே மாதிரி தான் மோசமா நடத்துனீங்க. ஆனா அது கூட பார்த்தோம்னா ஒரு தொழிலாளர்கள் அவங்க பாதிக்கப்படுறாங்க. ஆனா நீங்க வாத்தியார்கள் இதே மாதிரி டஃபா டீல் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச்சர்ஸ் மேல இருக்கக்கூடிய மரியாதை போயிடும். அதான் எங்க எக்ஸாம்பிள் சொன்னேன். அந்த டைம்ல ஞாபகம் இருக்கு, 2003 இந்த காலகட்டங்கள்லாம் பசங்க பார்த்தீங்கன்னா தனியா இருக்கும்போது ஜாலியா கிண்டல் அடிப்பாங்க, வாத்தியார்களை தூக்கிட்டாங்கடா, வீட்டுக்கு பூந்து அடிச்சிட்டாங்கடா அப்படி இப்படின்னா ஜாலியா கேலி பண்ணுவாங்க. அதே மாதிரி சில வாத்தியார்களை நேர்லையும் கேலி பண்ணுவாங்க. நாங்க படிச்ச ஸ்கூல்ல கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அவங்கள ரொம்ப 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 கோவப்படுச்சு அந்த டைம்ல. பயங்கரமா ஒரு வாத்தியார்லாம் ரியாக்ட் பண்ணாரு. ரொம்ப சாதுவான வாத்தியார், அதனால தான் அவர்கிட்ட இந்த மாதிரி பேசினாங்க அவங்க. ஆனா அவரே பயங்கரமா கோவப்பட்டார். ஸோ நான் ஏன் சொல்றேன்னா, டீச்சர்ஸ் அப்படின்ற அந்த கம்யூனிட்டி மேல ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற குரூப்புக்கு இருக்கக்கூடிய மரியாதை கம்மியாயிடும். டீச்சர்ஸை ஏளனமா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால டீச்சர்ஸ் சொசைட்டியில் இருக்கக்கூடிய ரெஸ்பெக்டை நீங்க தான் பாதுகாக்கணும். அப்படி நீங்க பாதுகாத்தாதான் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆவாங்க, நல்ல ப்ரொஃபஷனல்ஸ் அப்பதான் ப்ரொடியூஸ் ஆவாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இங்க பார்த்தோம்னா ஃபோட்டோஸ் பார்க்குறேன், டீச்சர்ஸ்லாம் தூக்கிட்டு போற மாதிரிலாம் ஃபோட்டோ இருக்கு பேப்பர்ல. இதெல்லாம் நல்ல விஷயம் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க டீச்சர்ஸ் நீங்க பண்ற விஷயத்தெல்லாம். ஸோ அதனால இவங்க இது கொஞ்சம் ஆபத்தான கேம் ஆடிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ நான் 2021 அந்த எண்டு முடிகிற காலகட்டத்தில் வந்து எடப்பாடிக்கு அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாங்க, ஒன்றுமே சரியில்லை அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட 90% மக்கள் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து எடப்பாடினா எதுக்குமே லாகில்ல போல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு வந்துட்டாங்க. ஸோ அன்னைக்கு இருந்த சூழல் இன்னைக்கு இருக்கிற சூழல் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆனா இன்னைக்கு வந்து திமுகவுக்கு எதிரான மனநிலையை அதிமுகவால கிரியேட் பண்ண முடியல. எடப்பாடி ஒண்ணுமே எதுக்குமே லாக்கி இல்லை அப்படின்ற ஒரு நரேஷனை அன்னைக்கு கிரியேட் பண்ணாங்க திமுக. ஆனா ஸ்டாலின் எதுக்குமே லாக்கி இல்லை அப்படின்ற ஒரு நரேஷனை அதிமுகவால இன்னைக்கு கிரியேட் பண்ண முடியல. ஆனா நிலை ஒண்ணுதான், தெருவு போராடிட்டு இருக்காங்க. எல்லா தரப்பட்ட மக்களும், எல்லா அரசு ஊழியர்களும் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. ஆனா ஒரு நரேட்டிவா அதிமுகவால கிரியேட் பண்ண முடியல. அதிமுக பலவீனம் அது. நம்ம சொல்லும் போது நிறைய பேர் கிரிட்டிசைஸ் எல்லாம் பண்ணாங்க, அப்படிலாம் கிடையாது, அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதிமுக பலவீனம் இது. அதிமுக ஜெயிப்பாங்களா தோப்பாங்கன்றதெல்லாம் நம்ம எலெக்ஷன் டைம்ல தான் பார்க்க முடியும். ஆனா 4 இயர்ஸ் ஆட்சி நடக்கும்போது அங்க 21ல என்ன நடந்தது, இப்ப என்ன நடந்துட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, அதே கம்பேர் பண்ணலாம்ல. எதுவுமே சும்மா எதர்ச்சியா வராது. இப்ப அந்த டைம்ல திமுக ஒரு விதமான ஆன்டி இன்கம்பன்சியையும் ஆன்டி ஏடிஎம்கே ஃபீலிங்கையும் கிரியேட் பண்றாங்கன்னா அது அவங்க பண்றாங்க. அது இந்த செயற்கையா அதுவா நேச்சுரலா உருவாகல, சாரி, அதை இவங்க தான் உருவாக்குறாங்க. அந்த ஆன்டி இன்கம்பன்சி உருவாக்குறாங்க. ஏதோ தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய பிரச்சனை இருக்கிற மாதிரி ஒவ்வொரு இஷ்யூவா எடுத்துட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. பட் இங்கே அதை பண்றதுக்கு ஏடிஎம்கேவால முடியல. ஏடிஎம்கே பிரச்சாரம் போனாங்க, பிரச்சாரம் போனது நல்ல துவக்கம் ஒன்று. ஓகே, தூங்கிட்டு இருந்த ஒரு யானை ரைட் அப்படி எந்திரிச்சு சில வேலைகள் செய்ய ஆரம்பிக்குதுன்றது நல்ல ஒரு முன்னெடுப்பு. ஆனா அதை தாண்டி அரசியல் என்ன? அரசியல் ரீதியா இப்ப தொழிலாளர்கள் இங்க போராடுறாங்க, டீச்சர்ஸ் எல்லாம் போராடுறாங்க, செவிலியர்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. ஏதாவது ஒரு இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்ல, எடுத்து நாங்க ஃபுல்லா கூட இருப்போம். இப்ப நான் பாக்குறது என்னன்னா, இபிஎஸ் இருக்கக்கூடிய சிக்கலே என்ன, அவரு ஒரு வின்னரா மக்கள் பார்க்கல. ஏன்னா எல்லா எலெக்ஷன்லயுமே தோத்துருக்காரு. ஸோ அவர் ஒரு வின்னரா பார்க்க மாட்டேங்கிறாங்க மக்கள். இவரால ஜெயிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி மக்களுக்கு இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அந்த கான்பிடன்ஸும் மக்களுக்கு கொடுக்கணும்.
எங்களால ஜெயிக்க முடியும் அப்படின்ற அந்த கான்பிடன்ஸை கொடுக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? களத்துல ஜெயிச்சு காட்டணும். ஒரு இடத்துல திமுகவுக்கு எதிராக ஸ்ட்ராங்கா நின்று திமுக பின்னுக்கு தள்ளினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மக்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் வரும். ஆனா அதை உங்களுக்கு பண்ண முடியல. நீங்க வெறுமனே பிரச்சாரம் பண்ணி எலெக்ஷன் ஜெயிக்க முடியாது. பிரச்சாரம் பண்ணி எலெக்ஷன் ஜெயிக்கலாம்னா பிஜேபி என்னைக்கும் ஜெயிச்சிருந்துருக்கணும். பிரச்சாரத்தையும் தாண்டி நீங்க அரசியல் பண்ணணும். சில இடங்கள்ல நீங்க கிரவுண்ட்ல இறங்கி நீங்க ஸ்ட்ராங்கா அரசியல் பண்ணணும். அதை பண்றதுக்கு ஏதோ சிக்கல் இருக்கும். நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம், அவங்களுக்கு வேற ப்ரெஷர்லாம் இருக்கும். எனக்கு என்னமோ இபிஎஸ் திறமை இல்லாதவர் அதனால அமைதியா இருக்காருன்னா நான் பார்க்கல. அவர் தலைமையில என்ன கத்தி தூக்கிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது. மேல இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு வேற சிக்கல்கள் இருக்கும். நம்ம எங்க உட்காந்துருக்கோம், நம்ம ஒரு பிரச்சனையும் கிடையாது, நம்ம ஒரு யூடியூப்ல பேசிட்டு இருக்கோம். அவருக்கு வேற சிக்கல்கள்லாம் இருக்கும். பட் அந்த சிக்கல்லாம் பார்த்து நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களால எதுவுமே பண்ண முடியாது இல்ல. 26ல நீங்க லூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கேள்விக்குறியாயிரும்ல. இப்போ வந்து என்னன்னா, இப்போ நம்ம பார்க்குற மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டாக பார்க்க முடியாது. பணக்காரங்க பெரிய இடத்துல அதிகாரத்தில் இருக்கவங்கலாம். ஏன்னா ஒன்று நிறைய பணம், அளவுக்கு மிஞ்சின பணம் நீங்கள் சம்பாதிச்சிருக்கீங்க. ஃப்ராங்காக பேசுவோமே, எல்லா அரசியல்வாதிகளும் அளவுக்கு மீறி அதிகமாக சம்பாதிச்சிருக்காங்க. ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சிக்கல் பர்டன் தான். ஆமாம். ரெண்டாவது, இன்னைக்கு அரசியல் சூழலும் மாறிட்டு இருக்கு, நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த பேகேஜ்லாம் தூக்கிட்டு தான் நீங்க போகணும். அது தாண்டி உங்க மேல நிறைய வழக்குகள் இருக்கு, வேற நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கு. அப்புறம் பிஜேபி ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸா இருக்காங்க, இங்க திமுக ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸா இருக்காங்க. இதெல்லாம் இருக்கும்போது பொலிட்டீஷியன் வந்து டூ ஆர் டைன்னு பார்க்க மாட்டான். பொலிட்டீஷியன் ஒரு ரெவல்யூஷனரி கிடையாது, பொலிட்டீஷியன் ஒரு பிசினஸ் மேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம முழுமையா மோதி எல்லாத்தையும் இழக்கலாமா, இல்ல மோதுற மாதிரி லைட்டா மோதிட்டு இருக்கிறத காப்பாத்திக்கலாமா? இதெல்லாம் பிராக்டிகலா யோசிப்பாங்க. பிசினஸ் மேன் இப்படிதான் யோசிப்பான். சாதாரண நாட்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ரிஸ்க் எடுப்பாங்க. முட்டி பார்த்துருவோம், என்னடாலும் ஆகட்டும் பார்க்கலாம். நம்ம யூடியூப்ல சில பேர்லாம் ரசிக்கிறோம்ல, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டைக்கு போய் பார்க்கலாம்னு நிற்பாங்க. அவங்க பிசினஸ் மேனா செயல்பட மாட்டேங்கிறாங்க. பட் பொலிட்டீஷியன்ஸ் பிசினஸ் மைண்ட்ல தான் செயல்படுவாங்க. அவங்க நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அடிச்சோம் பிடிச்சோம்லாம் காரியத்தை பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால அப்படி இபிஎஸ் அந்த மாதிரி அடிச்சோம் பிடிச்சோன்னு காரியம் பண்ணாலும் பின்னாடி இருக்கிற வண்டி நகராது. தனியாக அவர் மட்டும் தான் கம்பு சுத்துவாரு. ஏன்னா பின்னாடி இருக்கிறவங்கலாம் பிசினஸ் கால்குலேஷன் தான் போடுவான். ஸோ அதனால இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. ஏன்னா இப்போ எலெக்ஷனே எடுத்துக்கோங்களேன், ஒரு இந்த எலெக்ஷனுக்கு ஒரு 2000 கோடி ரூபாய் செலவழிக்கிறாங்கன்னா சும்மா பண்ற கேமே இல்லை, இது சீரியஸான கேம் இல்லை. ஸோ அப்போ எனக்கு சவுத்தில் எனக்கு ஏடிஎம்கே வீக்காக இருக்காங்க, வெஸ்ட்டில் மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்போ சில கால்குலேஷன் போடுவாங்க. நான் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் என்ன செய்யணுன்றதை முடிவெடுப்பேன். நான் பாட்டுக்கு இல்லை கடைசி எலெக்ஷன் முடிஞ்ச அளவுக்கு இறங்கி அடிக்கலாம், என் ஃபுல் ஸ்ட்ரென்த்தை இறங்கி அடிக்கலாம், என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னா சொல்லுவாங்க. ஆனால் அப்படி பண்ண மாட்டாங்க. அதே போல் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று ஒரு பிரச்சார பயணத்தில் சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டினுடைய கடன் அப்படின்றது வந்து பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 10 லட்சம் கோடியை தாண்டி போயிட்டு இருக்கு, சரியான ஒரு விஷயம் கிடையாது அப்படின்றத பேசியிருந்தார். அதே போல் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி, ராகுல் காந்தி அவர்களுடைய அட்வைசர், அவருமே வந்து ஒரு சார்ட்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. தமிழ்நாட்டினுடைய கடன் பெரிய அளவில் போயிட்டு இருக்கு, இது ஒரு சரியான ஒரு விஷயம் கிடையாது, கொஞ்சம் கவனிங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. 2010 யூபியினுடைய கடன் அதிகமாக இருந்தது, அப்பொழுது தமிழ்நாட்டினுடைய கடன் கம்மியாக இருந்தது. இப்பொழுது யூபியினுடைய கடன் கம்மியா இருக்கு, உத்தரப்பிரதேசனுடைய கடன் கம்மியா இருக்கு, தமிழ்நாட்டினுடைய கடன் அதிகமாக போயிட்டு இருக்கு, கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு இருக்காரு. ஆமா, இதுல பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருந்து நிறைய நம்ம பேசலாம். முதல்ல பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் காங்கிரஸ்காரராக இருந்துட்டு தமிழ்நாட்டுக்கு ஒரு பஞ்ச் வைக்கிறாரு. பஞ்ச் வைக்கிறது மட்டும் இல்லாம யூபியோட கம்பேர் பண்ணிட்டாரு. யூபியோட கம்பேர் பண்ணா டென்ஷன் ஆயிடும். ஆமா, இங்க ஏன்னா நம்ம கம்பேரிசன் எல்லாமே யூபியோட கம்பேர் பண்ணி தான் நாங்க பயங்கரமா இருக்கோம்னு இருக்காங்க. அவர் யூபியோட கம்பேர் பண்ணி நீங்க மோசமா இருக்கீங்கன்ட்டார். ஆனா என்னன்னா பிரவீன் சக்கரவர்த்தியோட கம்பேரிசன் ரொம்ப தப்பு. தமிழ்நாடோட சிச்சுவேஷன் அந்த அளவுக்கு மோசமா இல்லை, ரொம்ப மோசமா இருக்கு. ஆனா அவரு சொல்ற மாதிரி மோசமா இல்ல. அவரு சொல்றாரு பாருங்க, அந்த மாதிரி கம்பேரும் பண்ணக்கூடாது, ரொம்ப தப்பு. பிரவீன் சக்கரவர்த்தியோட அப்ரோச்சே ரொம்ப தப்பு. ஏன்னா இப்ப தமிழ்நாடுன்றது ரொம்ப பெரிய ஸ்டேட், பொருளாதார ரீதியா நம்மளோட ஜிஎஸ்டிபி பார்த்தோம்னா ரொம்ப அதிகம். ஸோ நீங்க கம்பேர் ஜஸ்ட் நம்பர் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கடன் ரொம்ப பெருசா இருக்க மாதிரி தான் இருக்கும். யூபியோட பெருசா இருக்கு, எல்லாரோடையும் பெருசா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், நீங்க 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். நான் 10 லட்ச ரூபா கடன் வாங்குறேன், நீங்க ஒரு 12 லட்ச ரூபா கடன் வச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம். அப்ப பிரபு என்னை விட மோசமா இருக்காரு அர்த்தம் கிடையாது, பிரபு என்னை விட மோசமா அதிகமா கடன் வாங்கியிருக்காரு அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு 10 லட்ச ரூபா கடன் சம்பளம் இருக்கு, எனக்கு 1 லட்ச ரூபா தான். 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவன் நல்லா போனா 2 லட்ச ரூபா கடன் வாங்கலாம். ஆனா நான் ஏறக்குறைய உங்க அளவுக்கு நான் கடன் வாங்கிருக்கேன்னா அது ரொம்ப தப்பு. ஸோ என்னையும் உங்களையும் கம்பேர் பண்றது தப்பு. அப்போ உங்களை கம்பேர் பண்றது யாரோட கம்பேர் பண்ணலாம்? உங்களை மாதிரியே 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிற இன்னொருத்தர் தான் கம்பேர் பண்ணணும். ரைட்டு, பிரபு வந்து 12 லட்ச ரூபா கடன் வச்சிருக்காரு, அதே மாதிரி இன்னொருத்தர் இருக்காரு, அவரு பிரபு விட இன்னும் கொஞ்சம் அதிகமா கடன் வாங்கியிருக்காரு, அவரோட கம்பேர் பண்ணலாம்.
ஆனா ரெண்டுமே பெரிய மாநிலம் தான். நம்மளை விட யூபி வந்து பெரிய மாநிலம். நீங்க இது ஜிஎஸ்டிபி வைஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெருசு கிடையாது. ஆனா வந்து 2010 நம்மளுடைய கடன் கம்மியா இருந்தது, அவங்களுடைய கடன் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல ஜிஎஸ்டிபி வைஸ் பார்க்கும்போதுமே இப்ப யூபி வந்து நம்மளை ஓவர்டேக் பண்ணி போயிட்டாங்க, அது ரைட்டு. ஆனா என்ன சிக்கல்னா யூபி பார்த்தோம்னா அவங்களோட பாப்புலேஷன் அதிகம் நம்மளை விட ஒரு 2 times அதிகமான பாப்புலேஷன் அவங்களுக்கு இருக்கு. ஏறக்குறைய 2-3 times இருக்கும் நினைக்கிறேன். நல்ல பெரிய ஸ்டேட். ஸோ அதனால பெர் கேபிட்டா இன்கம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்க இவர் சொல்றாருல இந்தியாலேயே ரொம்ப மோசமான கடன் சுமை நம்ம தான் ஃபேஸ் பண்றோம், அது தப்புன்ற. நீங்க யூபியை கூட விட்டுருங்க, இந்தியாலேயே நம்ம தான் உள்ளதுலேயே மோசமான சிச்சுவேஷன் சொல்றாருல, அது தப்பு. இப்போ பஞ்சாப் எடுத்துட்டீங்கன்னா பஞ்சாப்ல டெட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 53%, ராஜஸ்தான்ல 39%, வெஸ்ட் பெங்கால்ல 38%, கேரளால 38%, ஆந்திர பிரதேஷ்ல 37%, தமிழ்நாட்டுக்கு அரௌண்ட் 31 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ பஞ்சாப் நீங்க நம்பர் வைஸ் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கம்மியா இருக்க மாதிரி இருக்கும். நம்பர் வைஸ் பார்க்கக்கூடாது, ஓவராலா பஞ்சாபோட சைஸே சின்னது. ஸோ அதனால நீங்க தமிழ்நாடை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஸ்டேட்டோட நீங்க ஒப்பிடணும். மேபி யூபியோட கம்பேர் பண்ணா கரெக்டா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா யூபி கூட கரெக்டான கம்பேரிசன் கிடையாது. ஏன்னா யூபி வந்து தமிழ்நாட்டை விட இன் டர்ம்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் ரொம்ப பெரிய ஸ்டேட். ஸோ ரொம்ப பெரிய ஸ்டேட்டா இருக்கு. என்ன அர்த்தத்தை சொல்றாருன்னா, நம்மளை விட பெரிய ஸ்டேட்டு, நம்மளை விட வளர்ச்சியில கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆனா அவங்க கடன் கம்மியா தான் வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க வளர்ச்சியில் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க, பல ஆண்டுகளா வளர்ச்சி காட்டியிருக்கீங்க, நீங்க ஏன் இப்பொழுது கடன் வாங்கியிருக்கீங்க? அதுவும் 5 வருஷத்துல ஏன் இவ்வளவு கடன் வாங்கியிருக்கீங்கன்னு கேட்கல. இல்ல அதான் இப்ப தமிழ்நாட்டுல சிக்கல் இருக்குன்றதை நான் மறுக்கவே இல்லை. ஆனா நான் என்ன சொல்ல வரேன், இந்த சிக்கல்கள் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸ்க்குமே இருக்கு. குறிப்பா பஞ்சாப் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய தமிழ்நாடு கண்டிஷன் தான். ஆனா பஞ்சாப் தமிழ்நாடை விட இன்னும் அதிகமா ஃப்ரீபீஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு செலவழிக்கிறாங்க. அவங்க இன்னும் மோசமான கடன் சுமையில இருக்காங்க. அதே மாதிரிதான் ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரியான ஸ்டேட்ஸ்லாம். நான் ஏன் இதை சொல்றேன்னா, நீங்க 2 ஸ்டேட் எடுக்கும்போது ஏறக்குறைய சிமிலரான 2 ஸ்டேட்ஸ் எடுக்கலாம். இப்ப கர்நாடகாவும் தமிழ்நாடும் எடுக்கலாம், ஓரளவுக்கு சிமிலரான 2 ஸ்டேட்ஸ். அதுவும் நல்லா வளர்ந்த ஸ்டேட் தான், இதுவும் நல்லா வளர்ந்த ஸ்டேட் தான். பட் நீங்க வந்து இப்ப யூபி மாதிரியான ஒரு ஸ்டேட் எடுக்கிறீங்கன்னா அவங்க ஃபங்க்ஷன் ஆகிற விதமே வேற மாதிரி இருக்கும். அங்க ப்ரையாரிட்டிஸ் வேற மாதிரி இருக்கும், அந்த மக்களோட தேவைகள் வேற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட ஸ்பெண்டிங் பேட்டர்னும் வேற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள் தான், நான் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், நீங்க 10 லட்சம் சம்பாதிக்கிறீங்கன்னா உங்களோட தேவைகள் உங்களோட ஸ்பெண்டிங்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும். என்னோட தேவைகள் என்னோட ஸ்பெண்டிங்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ என்னையும் ஒன்னையும் கம்பேர் பண்ண முடியாது. உங்களையும் இங்கேயும் அதே மாதிரி தான், ஓரளவுக்கு சேமாக தான் கம்பேர் பண்ண முடியும். என்னை பொறுத்தளவு அந்த கம்பேரிசனே ரொம்ப தப்பு. ஸோ அவரோட எண்ட் ரிசல்ட் என்ன, அவர் என்ன சொல்ல விரும்புறாரு, தமிழ்நாடு தான் உள்ளதுலேயே மோசமாக கடன் வாங்கியிருக்காங்கன்றதான ஒரு பாயிண்ட். அது கரெக்டான விஷயம் கிடையாது. நீங்க வந்து டெட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ நீங்க பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பஞ்சாப் தான் வருவாங்க. தமிழ்நாடு கரெக்டா இருக்காங்கன்னு நான் சொல்ல, தமிழ்நாடு சிச்சுவேஷன் மோசமா இருக்கு, தமிழ்நாடும் அதிகமான கடன் வாங்கியிருக்காங்க. பட் இவரு சொல்றது மாதிரி உள்ளதுலேயே ஒஸ்ட் கிடையாது. நாளைக்கு மேபி அங்க போய் சேரலாம். ஆனா நீங்க பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், ராஜஸ்தான், கேரளாவோடலாம் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு கொஞ்சம் பெட்டரா இருக்காங்க. ஆந்திர பிரதேஷ் இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது. ஆனா 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி அப்படின்றது மோசம் தான். ஏன்னா இவங்க உரிமை தொகையெல்லாம் கொடுக்குறாங்க. இதே ரேட்ல போனா மோசமாகும், இன்னும் மோசமாகும். பொங்கலுக்கு 5000 எடப்பாடின்னு சொல்லியிருக்காரு இந்த பிரச்சாரத்துல, 5000 கொடுங்க எடுத்து அப்படின்றாரு. ஆமா கரெக்ட். ஆனா எடப்பாடி சொல்றதுக்கான அந்த உரிமை இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களும் இதை தானே பண்ணாங்க. இதே மாதிரி தான் அவங்களும் ஃப்ரீ பீஸ்லாம் அள்ளி வீசினாங்க. இந்த இலவசம் அந்த இலவசம். எலெக்ஷனுக்கு முன்னாடி எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணாங்க, பொங்கலுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க, 3000 2500. பொங்கலுக்கு 2500 கொடுத்தாங்க. அது இல்லாம வந்து நகை கடன்லாம் தள்ளுபடி பண்ணாங்க. ஆமா, நீங்க 5 பவுனும் 5 சவரனோ நம்ம வச்சிருந்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கியில வச்சிருந்தீங்கன்னா நகன் கடன் தள்ளுபடி அவ்வளவு ஒஸ்ட் பண்ணாங்க 2021 இவங்க ஆட்சி மாறும். இப்ப இந்த பணம் எல்லாம் எங்க போகும், கடனா தான் அக்யூமுலேட் ஆகும் இந்த பணம் எல்லாம். சோ அதனால 2 பேருமே சிம்பிள், எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். அதிமுக திமுக 2 பேரோட பாலிசி இதுதான், எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா எலெக்ஷன் கிட்ட வரும்போது நாங்க என்னன்னாலும் பண்ணுவோம். ரெண்டு கவர்மெண்ட்டுமே அப்படிதான் பண்றாங்க. வேற எப்படி 2 பேரும் தான் பண்றாங்க. ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் பார்த்தா ஸ்டார்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க. இப்ப இபிஎஸ் அவர்கள் 2500 rupees கொடுக்குறாரு பொங்கலுக்கு கடைசியா, அப்ப அதான் ஹையஸ்ட். இப்ப இவங்க அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுவாங்க. சோ அவங்க ஒரு விஷயத்தை கொடுத்து பழக்கிறாங்கன்னா இவங்க இன்னும் அதிகமா கொடுக்குறாங்க. அப்ப கொடுக்க என்ன ஆகும், செலவு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கடன் அதிகமாகிட்டே தான் போகும். ஸோ இவங்களுக்கு எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். இப்ப பஞ்சாப் பாருங்க, அவங்க ஓல்ட் பென்ஷன் ஸ்கீமை நாங்க கொண்டு வரோம்னு இப்ப கொண்டு வந்திருக்காங்க. ஆனா கொடுக்கறது காசு இல்ல. காசு எங்கிறது வரும்? ஏற்கனவே அவங்க கண்டிஷன் இவ்வளவு மோசமா இருக்கு, கடன் தலைக்க மேல இருக்கு பஞ்சாபுக்கு. இதுல ஓல்ட் பென்ஷன் ஸ்கீமை நாங்க கொண்டு வரோம்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றாங்க, கொண்டு வராங்க. ஆனா இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, காசு கையில கிடையாது. அது போக வேற சிக்கல்களா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா முக்கியமா காசு கிடையாது. ஓல்ட் பென்ஷன் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணா எவ்வளவு காசு அதுக்கு ஆகும்? அது உங்களோட கஜானாவை கம்ப்ளீட்டா ட்ரெயின் பண்ணிடும்.
ஸோ அப்போ இவங்களை பொறுத்தல எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே பண்ணுறது. அது கொஞ்சம் விஷயம் உள்ள மக்களாக இருந்தால் கேட்கணும். அதை எப்படி ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வர முடியும்? நீங்கள் இருக்கிற கண்டிஷனுக்கு இருக்கிற சம்பளத்தை ஒழுங்காக கொடுக்க முடியல, இதில் எப்படி ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வருவீங்க? இதை கேட்கணும் மக்கள். அன்ஃபார்ச்சுனேட்லி மக்களுக்கு அந்த புரிதல் இல்லை. எதையாவது சொல்றது மக்களை ஏமாத்துறதுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி. அதனால இப்போ பெரிய ஒரு கடன் சுமை நம்ம தலையில் வந்து உட்கார்ந்துருக்கு. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.